Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த LC oscillator types ஆன Hartley oscillator, Colpitts oscillator, Clap oscillator. ஸோ இதை பேஸ் பண்ண சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கு questions எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் UPPSC AE எக்ஸாம் 2019ல கேட்டிருக்க கொஸ்டின் Hartley oscillator is used for generating. ஸோ இதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம் Hartley oscillator வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா RC phase shift oscillator வந்து நம்ம 1லேருந்து 100 kHz வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். வெயின் பிரிட்ஜ் oscillator டைப்பில் வந்து 20ல் இருந்து 20 kHz வரைக்கும் நம்மளால் ஃப்ரீக்வென்சியை ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த Hartley oscillator டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 kHzல இருந்து 30 மெகாஹர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஃப்ரீக்வென்சியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வென்சிஸை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா RF அப்ளிகேஷன்ஸுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ். நமக்கு இங்கே Hartley oscillator பற்றி தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜென்ரேட்டிங் வெரி லோ ஃப்ரீக்வென்சி, ரேடியோ ஃப்ரீக்வென்சி, மைக்ரோவேவ் ஃப்ரீக்வென்சி அண்ட் ஆடியோ ஃப்ரீக்வென்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ரேடியோ ஃப்ரீக்வென்சி ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர் கூட மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் DFCCIL 2018ல கேட்டிருக்க கொஸ்டின் Hartley oscillators. ஸோ இட் இஸ் LF oscillator, அதாவது லோ ஃப்ரீக்வென்சி ஆசிலேட்டர், ஹை ஃப்ரீக்வென்சி, ஸ்டேபிள், ரிலாக்ஸேஷன் ஃப்ரீக்வென்சி ஆசிலேட்டர் அப்படின்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் Hartley oscillatorல எவ்வளோ டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஹை ஃப்ரீக்வென்சி அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து Hartley oscillator யூஸ் பண்ணலாம். ஹை ஃப்ரீக்வென்சி ஆப்ஷன் நமக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிறதுனால இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் RRB ALP 2019ல கேட்டிருக்க கொஸ்டின் Hartley oscillator is commonly used. ஸோ அப்ளிகேஷன்ஸை பொறுத்து நமக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரேடியோ ரிசீவர், ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், டிவி ரிசீவர் அண்ட் டிவி டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியோ ரிசீவரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த Hartley oscillator காமனாக யூஸ் பண்ணுறதுனால ஆப்ஷன் 1 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதோடைய ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வேரி ஆகுது. ஸோ அதனால் நம்ம ரேடியோ ரிசீவரில் தான் வந்து காமனாக இந்த Hartley oscillator வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் VSSC ISRO 2015ல கேட்டிருக்க கொஸ்டின் which suits best for Hartley oscillator circuit. ஸோ இதில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் ஃபார் ஃபீட்பேக், RNC அதாவது ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ஃபார் ஃபீட்பேக், tapped கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர், tapped இண்டக்டர் ஃபார் இண்டக்டர் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Hartley oscillatorல ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதாவது டேங்க் சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும், 2 இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் L1 L2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம Hartley oscillatorல யூஸ் பண்ணக்கூடிய டேங்க் சர்க்யூட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு L, அதாவது ஒரு இண்டக்டரை வந்து நம்ம சென்டர் டேப் பண்ணுவோம். ஸோ இப்படி சென்டர் டேப் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ சென்டர் டேப்ட் இண்டக்டர் அப்படிங்கும்போது நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் தான் டேப்ட் இண்டக்டர் ஃபார் இண்டக்டிவ் ஃபீட்பேக் அப்படின்றது இருக்குது. ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கெப்பாசிட்டர் ஆர் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர், டேப்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே வந்து நம்மளுடைய டயக்ராம் கூட மேட்ச் ஆகலை. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து இது கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் UPR VUNL AE எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின் இன் Hartley oscillator generating 2 MHz if C is equal to 0.001 nanofarad, value of L is equal to. ஸோ என்ன டைப் ஆஃப் ஆசிலேட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க Hartley oscillator. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆசிலேட்டருக்கு ஃப்ரீக்வென்சி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா F is equal to 1 divided by 2 pi into root of L into C. ஸோ இதில் F வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 MHz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 MHz is equal to 1 divided by 2 pi into root of L வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ L into C வேல்யூ என்ன 0.001 nanofarad. ஸோ 10 power minus 9. ஸோ இந்த வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான L வேல்யூ கிடைக்கும், which is equal to 6.33 milli henry. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.
Next question, UPPCL JEE example கேட்டிருக்க question for the year 2021. If L1 is equal to 1 millihenry, L2 is equal to 2 millihenry, C is equal to 0.1 nanofarad in Hartley oscillator, then F is equal to how much kilohertz? So again, frequency of Hartley oscillator based on a question. So F is equal to 1 divided by 2 pi into root of L equivalent into C. So இதில் L equivalent அப்படிங்கிறது வந்து it is equal to L1 plus L2. So L1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 millihenry plus L2 again 2 millihenry. So 2 which is equal to 3 millihenry அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இப்போ இதில் வேல்யூஸை substitute பண்ணலாம். 1 divided by 2 pi into square root of L equivalent என்ன 3 into millihenry. So 10 power minus 3 into C value என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0.1 nanofarad. So 10 power minus 9. So இதை solve பண்ணோம் அப்படின்னா 290.57 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, ESE EC 2016 கேட்டிருக்க question. Consider the statements. Tank circuit of Hartley is tapped capacitor and common inductor. Tank circuit of Colpit is tapped capacitor and common inductor. Weinbridge has two-stage amplifier with RC bridge in first stage and inverter in second. Crystal oscillators are fixed frequency oscillators with high quality factor. So which are correct அப்படின்றது தான் நம்மளுடைய question. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேங்க் சர்க்யூட் ஆஃப் ஹார்ட்லே வந்துட்டு டேப்டு கெப்பாசிட்டர் அண்ட் காமன் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹார்ட்லேயில் இருக்க டேங்க் சர்க்யூட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும் அண்ட் ஒரு இண்டக்டர், அதாவது இதை டேப் பண்ணியிருப்போம். அப்போ தான் நமக்கு தேவையான 2 இண்டக்டர் இந்த மாதிரி L1 L2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ டேங்க் சர்க்யூட் ஆஃப் ஹார்ட்லே வந்துட்டு டேப்டு இண்டக்டர் அண்ட் ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஆனால் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, டேப்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் வந்து டேங்க் சர்க்யூட் ஆஃப் கால்பிட்டில் வந்துட்டு டேப்டு கெப்பாசிட்டர் அண்ட் காமன் இண்டக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்பிட்ஸில் வந்து நமக்கு டேங்க் சர்க்யூட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு 2 கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ஒரு inductive reactance L, C1 and C2. இதை வந்து நம்ம சென்டர் டேப் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கூடயே மேட்ச் ஆகுது, டேப்டு கெப்பாசிட்டர் அண்ட் காமன் இண்டக்டர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய கரெக்ட். நெக்ஸ்ட்டு வெயின்பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் வித் ஆர்சி பிரிட்ஜ் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இன்வெர்டர் இன் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் அண்ட் வெயின்பிரிட்ஜில் இனிஷியலாக வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும், செகண்ட் ஸ்டேஜில் நமக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஆம்ப்ளிஃபையரில் ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிடைக்கும். ஃபீட்பேக்கில் நமக்கு ஆசிலேட்டர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 360 வேணும். ஸோ இன்னொரு 180 நமக்கு இந்த ஃபீட்பேக்கில் வந்து கிடைக்கும். அப்போ தான் நமக்கு தேவையானது 360 டிகிரி வந்து கிடைக்கும். 180 டிகிரி அப்படின்னா இங்கே இன்வெர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் வித் ஆர்சி பிரிட்ஜ் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இன்வெர்ட்டர் இன் செகண்ட் ஸ்டேஜ். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட். அண்ட் ஃபோர்த் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் விச் ஆர் ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ் வித் ஹை குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இதுவுமே கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ 2, 3, 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக இருக்குது. 2, 3, 4 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, TANGEDCO AE exam 2015 கேட்டிருக்க question. Oscillator with best frequency, stability and accuracy is. ஸோ இதில் நமக்கு ஹார்ட்லே, கால்பிட்ஸ், டிக்லர், ஃபீட்பேக் அண்ட் கிறிஸ்டல் அப்படின்னு இருக்குது. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டரில் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி, ஃப்ரீக்வன்சியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் டைப்ஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் அக்யூரஸியுமே வந்து இதில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இன் கம்பேரிசன் with all the other types of oscillators like RC, phase shift, Weinbridge, LC oscillator, அதாவது Hartley, Colpitts and Clapp oscillator. ஸோ கிறிஸ்டல் தான் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் 4 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.
Next question, sub-engineer 2017 கேட்டிருக்க question. In a Colpitts oscillator, C1, C2 is equal to C and L is equal to 100 microhenry. Frequency of oscillation is 500 kilohertz. Find C. ஸோ இங்கே நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஈக்குவேஷன் தேவைப்படும் அப்படின்னா கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் அப்படிங்கிற டைப் ஆஃப் ஆசிலேட்டர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கால்பிட்ஸ் ஆசிலேட்டரில் ஃப்ரீக்வென்சி ஆஃப் சஸ்டெயின்ட் ஆசிலேஷன் என்ன அப்படின்னா 1 divided by 2 pi into root of L into C equivalent. ஸோ இதில் C equivalent உடைய வேல்யூ என்ன அப்படின்னா C1 C2 divided by C1 plus C2. ஸோ இதில் நமக்கு C1 C2 is equal to C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா C into C divided by C plus C. ஸோ C ஸ்கொயர் டிவைடட் பை 2C அப்படின்னா நமக்கு C by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் அது போக F வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 500 கிலோஹெர்ட்ஸ். ஸோ 500 into 10 power 3 which is equal to 1 divided by 2 pi into square root of L value வந்து நமக்கு 100 millihenry கொடுத்துருக்காங்க. ஸோ 100 into 10 power minus 6 into C value என்ன நமக்கு இங்கே கிடச்சிருக்கு C by 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூவை ரெண்டு பக்கமே நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் அப்படின்னா அப்போ நமக்கு square root of C is equal to root 2 divided by pi into 10 power 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறமா C is equal to 2 into 10 power minus 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு பாயிண்டில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 0.002 into 10 power minus 6 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு மைக்ரோவில் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய correct answer. Next question, ISRO 2015 கேட்டிருக்க question. Frequency of oscillations of transistorized Colpitts oscillator having tank circuit parameter C1 is equal to 150 picofarad, C2 is equal to 1.5 nanofarad, L is equal to 50 millihenry. So again டைப் ஆஃப் ஆசிலேட்டர் இருக்குது, அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷனை பேஸ் பண்ண ஈக்குவேஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ கால்பிட்ஸ் ஆசிலேட்டரில் frequency of oscillation என்ன அப்படின்னா 1 divided by 2 pi into root of L into C equivalent. So C equivalent உடைய வேல்யூ என்ன C1 C2 divided by C1 plus C2. So C1 வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் 150 into 10 power minus 12 ஏன்னா 150 picofarad கொடுத்துருக்காங்க. and C2 வேல்யூ 1.5 nanofarad, so into 10 power minus 9 divided by 150 into 10 power minus 12 plus 1.5 into 10 power minus 9. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.136 nanofarad அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ எடுத்து இதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 2 pi into square root of L value 50 into 10 power minus 6 ஏன்னா மைக்ரோ ஹென்ரி கொடுத்துருக்காங்க into C equivalent என்ன calculate பண்ணியிருக்கோம் 0.136 into 10 power minus 9. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.927 megahertz அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 3 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், UPR VUNL AE exam 2021 கேட்டிருக்க question. Colpitts oscillator designed with an inductor L produces frequency F. If it has to produce frequency 2F, then new inductances. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா L அப்படிங்கிற வேல்யூ ஆஃப் இண்டக்டர் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வென்சி வந்து F அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு 2F அப்படிங்கிற வேல்யூ வேணும் அப்படிங்கும்போது என்ன வேல்யூ ஆஃப் L வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ கால்பிட்ஸ் ஆசிலேட்டரில் F உடைய வேல்யூ என்னென்னு பார்த்துருப்போம் அப்படின்னா 1 divided by 2 pi into square root of LC. ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ் ஆஃப் L வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் C அப்படிங்கிறது வந்துட்டு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அதில் நமக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. L வேல்யூவை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வேல்யூஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2L அப்படிங்கிறது நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2L into C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கே நமக்கு 2 இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் F வந்து கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி 4L எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 நமக்கு ஜஸ்ட் 2 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் ஒரு 2 பை இருக்குது. ஸோ 4 பை அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த கண்டிஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வென்சி வேல்யூ எஃப் அப்படிங்கிறது தான் மெயின்டைன் ஆகும். 2f அப்படின்றது கிடைக்காது, குறைஞ்சு தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு L/2 L/4 நம்ம கன்சிடர் பண்ணிக்கும்போது L/2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நமக்கு மினிமைஸ்டாக தான் கிடைக்கும். ஆனால் L/4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் ஃப்ரீக்வென்சி கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நமக்கு இந்த 2f கிடைக்குது அப்படின்னா L/4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா L/4 அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.